உண்டாகட்டும். இந்த சிங்கிள் 135 பாஸ்டர் பாடல் கண்டிப்பாக வாழ்க்கை பகிர்வார். Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆராதனையிலே பங்கு பெற்றிருக்கிறதான ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. நாம் வாசித்திருக்கிறதான இந்த சங்கீத பகுதி கர்த்தரை மேன்மை பாராட்டக்கூடியதான ஒரு சங்கீத பகுதியாய் இருக்கிறது. ஏனென்றால் வானத்திலும் பூமியிலும் அவருடைய கிரியைகளுக்கும் வல்லமைகளுக்கும் தக்கதாக செய்யத்தக்க தேவன் இல்லை என்பதையும் கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், செய்கைகளை பிரசித்தப்படுத்துங்கள், அதிசயங்களை தியானித்து பேசுங்கள், அவரை பாடி கீர்த்தனம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்காகவே இந்த சங்கீத பகுதி எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீத பகுதியிலே நம்முடைய தியானத்திற்கென்று நாம் எடுத்துக்கொண்டதான வசனம் 135 சங்கீதத்திலே 4 வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தர் யாக்கோபை நமக்காகவும் இஸ்ரவேலை தமக்கு சொந்தமாகவும் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் யாக்கோபை தமக்காகவும் இஸ்ரவேல் புத்திரரை தமக்கு சொந்தமாகவும் தெரிந்து கொண்டார். இந்த யாக்கோபு இஸ்ரவேல் 2 பெயர்களும் ஒரே நபரையே குறிக்கிறது. ஹல்லேலூயா. ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு முன்பாக யாக்கோபாக இருந்தவன் கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வதிக்கப்பட்டதினாலே இஸ்ரவேலாக மாற்றப்பட்டான். ஹல்லேலூயா. சிருஷ்டித்தவனுடைய பெயர் தான் யாக்கோபு. ஹல்லேலூயா. உருவாக்கினவனுடைய பெயர் தான் இஸ்ரவேலாக இருக்கிறது. ஹல்லேலூயா. 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 தேவனாகிய கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார். Hallelujah. Hallelujah. I have chosen you. Hallelujah. ஒவ்வொரு நபர்கள் இருந்தாலும், கோடி ஜனங்கள் இருந்தாலும், பலதரப்பட்ட மக்கள் இருந்தாலும் கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். Hallelujah. பர்டிகுலராக கர்த்தர் தேவ ஜனங்களை தெரிந்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். Hallelujah. எல்லா ஜனங்களிலும் கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். சகல ஜாதிகளுக்குள்ள தமக்கென்று அவர் தெரிந்து கொண்டார். பரிசுத்தமுள்ளதான ஜனமாக, சொந்த ஜனமாக உன்னை அவர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. யாத்ராகமதி புஸ்தகம் 19 அதிகாரம் 5வது வசனத்திலே என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. என்னுடைய செல்வம் யார் என்று பார்க்கும்போது நீங்கள் தான். ஹல்லேலூயா. என் வாக்கை உள்ளபடி கேட்டு என்னுடைய உடன்படிக்கை வார்த்தைகளை கைக்கொள்வதினாலே சொந்த சம்பத்தாய் இருக்கிறீர்கள். ஆசாரிய ராஜ்யமாக, பரிசுத்த ஜாதியாக கர்த்தர் நம்மை நிலைப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னுடைய வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 33 சங்கீதம் 12வது வசனத்திலே கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமும் பாக்கியமுடையவர்கள். ஹல்லேலூயா. யாக்கோபை அவர் சிருஷ்டித்தவர், இஸ்ரவேலை உருவாக்கினவர். பயப்படாதே. ஹல்லேலூயா. நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், நீ என்னுடையவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உன்னை மீட்டுக் கொண்டேன், நீ என்னுடையவன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் கர்த்தர் பூமியின் கடையாந்தரங்களில் எடுத்து
நம்மை அழைத்து கொண்டு வந்து நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். உபத்திரவ புகையிலே நம்மை தெரிந்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். இக்காலை வேளையிலே அவரை ஆராதிக்கும்படி அவரை தொழுது கொள்ளும்படி ஒரு கூட்டத்தாரை தெரிந்து கொண்டார். நம் அனைவரையும் அவர் தெரிந்து கொண்ட தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எதற்காக தெரிந்து கொண்டார்? ஹல்லேலூயா. 3 காரியங்கள். முதலாவதாக மார்க்குவின் சுவிசேஷ புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை நாம் வாசிப்போம். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாகவும் தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்களை அதிகாரமுடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. 12 பேரை அவர் தெரிந்திருந்தார். ஹல்லேலூயா. எதற்கென்றால் தம்மோடு கூட இருக்கும்படியாய். ஹல்லேலூயா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அவரோடு கூட இருக்க வேண்டும். அவருக்குள்ளே நாம் அசைகிறவர்களாகவும் பிழைக்கிறவர்களாகவும் இருக்கிறவர்களாகவும் இருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவனோடு தம்முடைய பிள்ளைகள் சஞ்சரிக்க வேண்டும். தேவனோடு கூட வாழ்கிறதான அனுபவம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். தேவனுக்குள்ளே நிலைத்திருக்கிறதான அனுபவம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் ஹல்லேலூயா. இந்த 12 பேர் யார் என்று பார்க்கும்போது சீஷர்கள், அப்போஸ்தலர்கள் என்ற பெயர். ஹல்லேலூயா. அவர்களை தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் ஒவ்வொருவரையும் சீஷராக்கும்படிதான் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. யோவான் சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே யார் சீஷர்கள் என்றால் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷர்களாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய உபதேசத்திலே நாம் நிலைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்த ஜனங்கள் எல்லாருக்கும் உவமைகளாக சொல்லப்பட்டது. ஹல்லேலூயா. சீஷர்களுக்கு மாத்திரம்தான் தேவ ராஜ்யத்தினுடைய ரகசியங்களை அவர் வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கற்பிக்கிற எல்லா காரியத்தைப்படி நாம் செய்யும் பொழுது அவருக்கு சிநேகிதராக்கப்பட்டு எல்லா காரியங்களையும் அவர் நமக்கு அறிவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரோடு இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்கள். ஹல்லேலூயா. தம்மோடு இருக்கும்படியாகத்தான் நம்மை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. ஆதி அப்போஸ்தலரை குறித்து பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக பாடுபடும் பொழுது பேதுருவை பார்த்தவர்கள் உன் பேச்சு இயேசுவை வெளிப்படுத்துகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெந்தெகோஸ்தே நாளில் கர்த்தருடைய அபிஷேகத்தின் வல்லமை அவர்கள் பெற்றுக்கொண்ட போது இவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள், பேதமை உள்ளவர்கள் என்று அறிந்து ஆச்சரியப்பட்டு இயேசுவோடு கூட இருக்கிறவர்கள் என்பதை அறிந்து கொண்டார்கள். அப்போஸ்தலர்களுடைய புத்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 12 பேரை இதற்காக தெரிந்து கொண்டார், தம்மோடு இருக்கும்படி தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. முதலாவதாக இக்காலை வேளையில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தம்மோடு இருக்கும்படி தெரிந்து கொண்டார். இரண்டாவதாக யோவான் சுவிசேஷ புத்தகம் 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிப்போம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனிகள் நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஹல்லேலூயா. நீங்கள் என்னை
கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக கனி கொடுக்கும்படியாக, ஹல்லேலூயா, கனிகள் நிலைத்திருக்கும்படியாக நம்மை ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. கனி கொடுக்கிறதான ஜீவியம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். ஒவ்வொரு ஆவிக்குரிய தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் கனி தருகிறதான ஜீவியங்களை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். எதற்காக தெரிந்து கொண்டார்? கனி கொடுக்கும்படியாக தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஹல்லேலூயா. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒருவர் கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும், கர்த்தர் அவருக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும். அப்பொழுது மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். அவருடைய வார்த்தைக்குள்ளே நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் கனிகளை எப்படி கொடுக்க முடியும் என்றால், யோவான் சுவிசேஷ புத்தகத்திலே 15ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து திராட்சை செடியாய் இருக்கிறார், பிதா திராட்சை தோட்டக்காரராக இருக்கிறார், கொடிகள் நாமாக இருக்கிறோம். எண்ணில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை சுத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கனி கொடுக்கும்படியாக உன்னை அவர் சுத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. எப்படி நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம், எப்படி நாம் சுத்தமாக்கப்படுகிறோம் என்றால் அவருடைய உபதேசத்தினாலே நம்மை சுத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையினாலே நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். சுத்திகரிக்கப்பட்ட பின்பாகத்தான் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. சுத்திகரித்தவுடன் அவருக்குள்ளே நிலைத்திருக்கிறோம், நிலைத்திருப்பதினாலே நாம் கனி கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. மிகுந்த கனிகளை நாம் கொடுப்பதினாலே அவருக்கு சீஷர்களாய் இருக்கிறோம் என்று யோவான் சுவிசேஷ புத்தகம் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட கனிகளை கொடுக்க வேண்டும்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க வேண்டும், நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும், நீதியின் கனிகளை கொடுக்க வேண்டும், நற்கிரியைகளாகிய கனிகளை கொடுக்க வேண்டும், நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும், உதடுகளின் கனிகளை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். ஆக தேவ பிள்ளைகள், இந்த கனிகள் எதற்கு என்று பார்க்கும் பொழுது, தேவனுடைய ராஜ்யம் கனி கொடுக்கிற ஜனங்களுக்கு தான் கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 21ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்திலே தேவனுடைய ராஜ்யம் உனக்கு கொடுக்கப்படுகிறது. ஏனென்றால் நீ கனி கொடுப்பதினாலே தேவனுடைய ராஜ்யம் உனக்குள்ளே வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கனி கொடுக்கும்படி தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. 3வது காரியமாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை நாம் வாசிப்போம். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அவர் என்னுடைய நாமத்தை நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கு சவுலை குறித்து அனனியா என்கிறதான சீஷனுக்கு சொல்லப்பட்டது. இந்த சவுல் தமஸ்குவிலே பிரதான ஆசாரியர்களிடத்திலிருந்து நிருபங்களை பெற்றுக்கொண்டு யூத மார்க்கத்தை, கிறிஸ்துவின் மார்க்கத்தை பின்பற்றுகிறதான ஒவ்வொருவரையும் துன்பப்படுத்தி கொலை செய்யும்படியாகத்தான் நிருபங்களை பெற்றுக்கொண்டு வந்தான். தமஸ்குவுக்கு சமீபமாய் அவன் வரும் பொழுது பரம தரிசனத்தை அவன் கண்டான். ஹல்லேலூயா. வானத்திலிருந்து ஒரு பிரகாசமான ஒளி அவன் மேல் உதித்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வெளிச்சத்தை
கண்கள் குருடாக்கப்பட்டது. கர்த்தருடைய சத்தத்தை அவன் கேட்டான் என்று பார்க்கிறோம். சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? ஹல்லேலூயா. உடனே அவர் சொல்லுகிறார், நீ துன்பப்படுத்துகிறதான இயேசு நான் தான். ஹல்லேலூயா. உடனே ஆண்டவருடைய சத்தத்தை அவன் கேட்டவுடனே, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அனனியா என்கிறதான ஒரு சீஷன் வருவான். அவனுக்கு நான் செய்ய போகிற காரியங்களை உனக்கு அறிவிப்பான். ஹல்லேலூயா. அனனியாவுக்கு கர்த்தர் சொன்னார், நேர் தெருவு எனப்பட்ட தெருவுக்கு போ, சவுல் என்பவனை தேடி, அவன் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறான். ஹல்லேலூயா. அவன் பார்வை அடைய வேண்டும். அவனுக்கு கர்த்தருடைய நாமத்தை குறித்து திட்டமாய் போதித்தான் என்று பார்க்கிறான். அவன் எதற்காக இந்த சவுலை பற்றி சொன்னவுடன் அனனியா கர்த்தரை சொல்லுகிறான், சீஷர்களுக்கு அநேக பொல்லாமல் செய்தவன், காவலிலே போடப்பட்டவன், கொலை செய்ய சம்மதித்திருந்தவன் இவனா அப்படின்னு சொல்லி உடனே கர்த்தர் சொல்றார், ராஜாக்களுக்கும் புறஜாதிகளுக்கும் இஸ்ரவேலருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள், கர்த்தருடைய தரிசனத்தை பெற்றவர்கள், நீதி வரலை தரிசித்தவர்கள், திருவாய் மொழிகளை கேட்டவர்கள், அவருடைய திருவுரத்தை அறிந்தவர்கள், மற்றவர்களுக்கு நாம் சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். 1 பேருக்கு நிருபத்திலே 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, நீங்களோ பிரியமானவர்களே, உங்களை அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிவிடத்தில் வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும், பரிசுத்த ஜாதியாயும், அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை அறிவிப்பதற்காகவே கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. உன்னுடைய இருதயத்திலே மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற செய்தவராக இருக்கிறார். இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்தின் இடத்திலே அழைத்துக் கொள்ள வேண்டும். மனம் திரும்புதலை அவர்களுக்கு நாம் போதிக்க வேண்டும். தேவ ராஜ்யத்திற்குரியவைகளை நாம் மற்றவர்களுக்கு சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எப்படி நாம் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு காணாமல் போன என் ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திலே போங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்கள், மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும், லூக்காவின் சுவிசேஷ புத்தகம் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள், மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம் 7 முதல் 11 வசனங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்து சொன்னார், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திலே போங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சகல வியாதிகளையும் நோய்களையும் குணமாக்குகிறதான காரியங்களையும் பிசாசுகளை துரத்தும்படியாக தேவ ராஜ்யத்திற்குரியவர்களை பிரசங்கிக்கும்படியாகத்தான் அனுப்பினார். அதற்கு தான் சீஷர்களுக்கு வல்லமையும் அதிகாரத்தையும் அவர் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. வழிக்கு பையாகிலும் காசையாகிலும் நாம் கொண்டு போக கூடாது. ஹல்லேலூயா. எதை மாத்திரம் கொண்டு போக வேண்டும் என்றால் தடியையும் பாதரட்சைகளை மாத்திரம் கொண்டு போக வேண்டும். தடி என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய வார்த்தைகள், வேதாகமத்தை நாம் சுமந்து செல்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கொண்டு போக வேண்டும். பாதரட்சைகளை தொடுத்து கொண்டு செல்ல வேண்டும். பாதரட்சை என்று சொன்னால் சுவிசேஷம் என்ற அர்த்தம். ஆக தேவத்திலே சுவிசேஷம் என்றால் நற்செய்தி அறிவிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வீட்டிற்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது அந்த வீட்டை குறித்து சமாதான வாழ்த்துக்கள் கூறுங்கள். ஹல்லேலூயா. அதன் பிற்பாடாக பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லுங்கள்.
பிள்ளைகள் என்று பார்த்தோம். கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்கிறதான பிள்ளைகள் 2 பேராக செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. 12 பேரை தெரிந்து கொண்டார், 70 பேரை தெரிந்து கொண்டார், 120 பேராக மாற்றப்பட்டார்கள். அது மாத்திரமல்ல, திரளான புருஷர்கள் ஸ்திரீகள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். சீஷர்களின் தொகை நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே வந்தது என்று பார்க்கிறோம். நாளுக்கு நாள் சீஷர்கள் பெருகிக் கொண்டே இருக்கும் பொழுது கர்த்தர் சபையிலே ஒரு பெருக்கத்தை உண்டாக்கினார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. சிதறி போனவர்கள் எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள் என்று பார்க்கிறோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரமேறி செல்வதற்கு முன்பாக நமக்கு கொடுத்ததான ஒரு கிரேட் கமாண்ட் தான், நீங்கள் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு சொன்ன யாவற்றையும் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆக தெய்வ பிள்ளைகள், கர்த்தரை காலை வேளையிலே உன்னை எதற்காக தெரிந்து கொண்டார் என்று பார்க்கும் பொழுது தம்மோடு இருக்கும்படியாய் தெரிந்து கொண்டார். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், கனி கொடுக்கும்படி தெரிந்து கொள்கிறார். மூன்றாவதாக அவருடைய நாமத்தை அறிவிப்பதற்காக தெரிந்து கொண்டார். கர்த்தர் இந்த சங்கீத பகுதியை நமக்கு கொடுத்தவென்றால் நாம் கரங்களை தட்டி ஒருமித்து தேவ நாமத்தை மகிழ்ப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சபையினுடைய அறிவிப்பு, கர்த்தர் நல்லவர்.